Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல engineering collegeல படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக engineering mathematicsல தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். Laplace transform இந்த சிம்க்கு நல்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால Laplace transform கண்டினியூஸா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நேத்து தான் பார்ட் 1 கொடுத்திருக்கேன். இன்னைக்கு பார்ட் 2 கொடுக்க போறேன். கம்ப்ளீட்டா தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க சிலபஸ் படி கரெக்ட்டா போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். நம்ம அது கூட தொடர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா engineering mathematics நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துட்டு அதில் ஆட் ஆயிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலா எல்லாமே ரீல்ஸாக கொடுத்துருப்பேன். அந்த ரீல்ஸில் போய் இந்த ஃபார்முலாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பாருங்க, எல் ஆஃப் சைன் 3t cos t, எல் ஆஃப் சைன் 3t cos t இருக்கு. நம்மளுக்கு வந்து எல் ஆஃப் cos at equal to s by s square plus a square. இதெல்லாம் டீடைல்டா நான் வீடியோல கொடுத்திருக்கேன், பார்க்கலனா பாருங்க. அதெல்லாம் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுத்திருக்கேன். l of sin at is equal to a by s square plus a square. சரிதானா? இப்போ இது cos at sin at க்கு தான் ஃபார்முலா இருக்கு. இப்படி நமக்கு ஃபார்முலா இல்ல. அப்ப இந்த ஃபார்முலாக்கு என்ன செய்யணும் அப்படினு கேட்டிங்கனா, இது ட்ரிகனாமெட்ரில நமக்கு ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் ஆகக்கூடிய ஃபார்முலா. sin a cos b, sin a cos b is equal to sin a cos b equal to 1 by 2. இந்த ஃபார்முலா trigonometry ஃபார்முலா எல்லாம் இன்னைக்கு ரீல்ஸா கொடுத்திருக்கேன். அதையும் பார்க்கலனா பார்த்து எழுதி வச்சிட்டு இத பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். sin a cos b, sin a plus b, sin a plus b plus sin a minus b by 2. சரியா? by 2, 1 by 2 முன்னால போட்டிருக்கேன். அப்ப இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க. L of sin 3t cos t, sin a cos b equal to 1 by 2 equal to 1 by 2 sin a plus b. a எவ்வளவு 3t, b எவ்வளவு t. அப்ப 3t plus t 4t, sin 4t plus sin a minus b. அப்ப 3t minus t எவ்வளவு 2t. அப்ப plus sin 2t equal to L of equal to இது full L of. அப்போ 1 by 2 outside constant இருக்கு, அது outside எடுத்துக்கலாம். அப்போ 1 by 2 L of sin 4t plus 1 by 2 L of sin 2t. சரிதானா? இதுக்கப்புறம் நம்மளுக்கு செய்ய தெரியும். அப்ப இதுல நம்மளுக்கு புதுசா நம்ம என்ன மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறோம்? sin a cos b கான ஃபார்முலா மட்டும்தான். இதெல்லாம் நம்ம 11th 12th ல இருந்தே படிச்சுட்டே வந்த ஃபார்முலா தான். இதுல 4 நாளைக்கு 8 ஃபார்முலா இன்னைக்கு ரீல்ஸ்ல கொடுத்திருக்கேன், பார்க்கலனா கட்டாயமா பாருங்க. L of sin 4t is equal to 4 by s square plus 16 plus 1 by 2 2 by s square plus 4. இங்க 2 கேன்சல் ஆயிரும், இங்க 2 கேன்சல் ஆயிரும். அப்ப 2 by s square plus 16 plus 1 by s square plus 4. சரிதானா? இதான் என்னது ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கு? cos a sin b. அடுத்தது என்னது? cos a sin b. cos a sin b க்கு என்ன ஃபார்முலா? அதே மாதிரி தான் வரும். cos a sin b, cos a sin b, sin a cos b, cos a sin b. இதுல மட்டும் நடுவுல என்ன செய்யும்? மைனஸ் வரும். நடுவுல மைனஸ் வரும். அவ்வளவுதான் வித்தியாசம், பெருசா வித்தியாசம் இல்ல. அப்ப ரெண்டாவது ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. L of cos 4t sin 2t equal to 1 by 2 L of முன்னால இருக்கட்டும். 1 by 2 L of 1 by 2 sin a plus b. a எவ்வளவு 4t, b எவ்வளவு 2t. அப்போ L of sin 60, L of sin 60, L of sin 60 minus sin 4t minus 2t. 4t minus 2t எவ்வளவு 2t. சரியா? so 1 by 2 constant outside ல எடுத்துக்கலாம். L of sin 60 minus 1 by 2 L of sin 2t. சரிதானா? equal to 1 by 2 6 by s square plus 36. இந்த இருக்கு ஃபார்முலா. L of sin 8 is equal to a by s square plus a square. இப்போ 6 by s square plus 36 minus 1 by 2 2 by
s square plus 4. 2 to cancel ஆயிடும். இங்க 2 3. அப்ப 3 by s square plus 36 minus 1 by s square plus 4. சரிதானா? முடிஞ்சு போச்சா? அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க sin a sin b இருக்கு. அடுத்தது எப்படி இருக்கு? sin a sin b. sin a sin b க்கு என்ன ஃபார்முலா அப்படினு பார்த்தோம்னா sin a sin b equal to 1 by 2 cos a plus a minus b minus cos a plus b 1 by 2. இந்த ரீல்ஸ்ல இந்த 4 நாள் 8 ஃபார்முலா கொடுத்திருக்கேன். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட நல்லா ஃபார்முலா எல்லாம் மெமரைஸ் ஆகும். எழுதி எடுத்துக்கலாம். sin a sin b is equal to 1 by 2 cos a minus b minus cos a plus b. சரியா? அப்ப மூணாவது ப்ராப்ளம் L of sin 3t sin 2t equal to 1 by 2 common outside ல வச்சிட்டேன். L of என்ன போட்டுக்கலாம்? L of 1 by 2 cos a minus b 3t minus 2t. சரியா? 3t minus 2t எவ்வளவு? t cos t minus cos a plus b 3t plus 2t equal to எவ்வளவு? 5t. சரிதானா? equal to 1 by 2 L of cos t minus 1 by 2 L of cos 5t. ரைட்டா? equal to 1 by 2 cos at என்னது? s by s square plus a square. s by s square plus 1 minus 1 by 2 s by s square plus 25. So இவ்வளவுதான் ஆன்சர் இவ்வளவுதான். இந்த ப்ராப்ளத்தை இதேதான் sin 2t sin 3t ன்னு இருக்கு. sin 2t sin 3t சேம் ப்ராப்ளம் தான். வேணா நம்ம இதை காசுல மாத்தி செஞ்சுப்போம். சேம் ப்ராப்ளமே இருக்கு. அதனால நான் cos 2t cos 3t cos a cos b ஃபார்முலால போறேன். ரைட்டா? இப்போ நாலாவது ப்ராப்ளம் பாருங்க. நாலாவது ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்கு? cos a cos b இல்ல வேற ஏதோ கொடுத்திருக்கு. ஆல்பா வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்கு. அப்ப L of sin omega t plus alpha sin omega t plus alpha இதுல sin a plus b க்கு ஃபார்முலா தெரியணும். equal to sin a cos b plus cos a sin b. sin a cos b plus cos a sin b. சரியா? அப்ப L of sin a cos b sin omega t into cos alpha plus cos omega t into sin alpha. இதுல ஆல்பா வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு 5 7 எப்படி இருந்ததுன்னா நம்ம எப்படி அவுட் சைடுல எடுப்போமோ அதே மாதிரி cos alpha sin alphaவை நம்ம என்ன செய்யணும்? லாப்லேஸை விட்டு வெளியே எடுத்துறணும். அப்ப equal to cos alpha L of sin omega t plus sin alpha L of cos omega t. இதான் ஆன்சர். equal to cos alpha into sin at எவ்வளவு? sin at a by s square plus a square. அப்போ omega by s square plus omega square plus sin alpha into இந்த அடுத்து cos at ஃபார்முலா என்னது? s by s square plus a square. அப்ப s by s square plus omega square. s square plus omega square. இல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட புது ஃபார்முலாவா படிச்சிருக்கோம். நிறைய ஃபார்முலா விதவிதமான ஃபார்முலாவா படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா ஃபுல்லா எழுதி மெமரைஸ் பண்ணா தான் ப்ராப்ளம் போட முடியும். அதர்வைஸ் நம்ம என்ன செய்ய முடியாது? போட்டு முடிக்க முடியாது. சரிதானா? எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க cos 2t cos 3t cos 2t cos 3t ன்னு இருக்கு. cos a cos b cos b equal to 1 by 2 cos a plus b plus cos a minus b. 1 by 2 cos a plus b plus cos a minus b. அப்போ L of cos 2t into cos 3t equal to 1 by 2 L இருக்கு. L of 1 by 2
cos a plus b 2t plus 3t சரியா 2t plus 3t அப்போ 5t அடுத்தது plus cos a minus b 2t minus 3t இல்ல 3t minus 2t யும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இல்ல ரெண்டுமே cos தானே ரெண்டாவது cosக்குள்ள மைனஸ் வந்தா திரும்பியும் நமக்கு என்னதான் வரும் மைனஸ் பிளஸ் தான் வரும் cos of minus theta is equal to cos theta இதுல 2t minus 3t போட்டு cos of minus t வந்தாலும் அது பழையபடி என்ன ஆயிரும் cos t ஆயிரும் அப்படி இல்லனாலும் 3t minus 2t யும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் எப்படி போட்டாலும் அது என்னதுதான் cos t தான் equal to 1/2 L of cos 5t plus 1/2 L of cos t சரியா ஒவ்வொரு மெத்தடா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தனியா கொடுத்துட்டு இருக்கேன் s by s square plus 25 plus 1/2 1 by s square plus 1 சரிங்களா இவ்வளவுதான் ஃபார்முலா இது வந்து நேத்து ஒரு பேட்டர்ன்ல உள்ள லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தேன் இன்னைக்கு அடுத்த பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல கண்டினியூஸா அவ்வளோ வீடியோஸும் கொடுக்க போறேன் சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்க கூட படிக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் அதனால கண்டினியூஸா நீங்க எவ்வளோ ஷேர் பண்றீங்களோ எவ்வளோ வாட்ச் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நான் நிறைய வீடியோஸ் கொடுப்பேன் சரிங்களா சேனல் இதில் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள்